Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சில டிப்ஸ் நான் வந்து தேங்காய் வச்சு இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வீடியோ வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மள நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் அப்படினே சொல்லலாம். ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா துண்டு துண்டா செதறு தேங்காய் மாதிரிலாம் உடைச்சிருவோம். சோ அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக தேங்காய் எப்படி கரெக்ட்டா ரெண்டு பாதியா உடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து உடைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நனைச்சுக்கோங்க. தண்ணியில நனைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஓடு வந்து நல்ல ஈரமாயிரும். அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பரா உடைஞ்சிரும். அதுலயும் அந்த தேங்காய் உடைக்கிற அந்த நரம்பு இருக்கு பார்த்தீங்களா, 3 நரம்பு மாதிரி இருக்கு பாருங்க, 3 கோடு. அந்த கோடுல வரைக்கும் தான் நீங்க வந்து அடிக்கணும். அந்த மாதிரி நீங்க அடிச்சு உடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா 2 பாதியா தேங்காய் உடைஞ்சிரும். உங்களுக்கு வந்து துண்டு துண்டா செதறி போகாது. கண்டிப்பா இந்த டிப்பு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காயிலிருந்து ஓடு வந்து எப்படி நம்ம தனியாக பிரித்து எடுக்கலாம். அதே சமயத்தில் அந்த தேங்காய்க்கு பின்பக்கமாக இருக்கிற அந்த கருப்பு கலர் தோலை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடானதுக்கு பிறகு தேங்காயை வந்து இந்த மாதிரி கவுத்து வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு பிறகு நீங்கள் இதை தனியாக எடுத்து ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த தேங்காயை நம்ம வந்து அந்த ஓட்டில் இருந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை ஆறுனதுக்கு அப்புறமா பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல கூரான கத்தி இல்லைனா தோசை கரண்டியோட பின்பக்கம் இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி நம்பி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஓடு தனியாக கலண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காயில் இருந்து ரொம்ப சூப்பராக அந்த ஓடை வந்து தனியாக கழட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தேங்காய்க்கு பின்பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, ப்ரௌன் கலரில் அந்த தோல் வரைக்கும் நம்ம தனியாக அதை வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து நிறைய ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணலாங்க. பாயசம், பால் கஞ்சி, சட்னி இந்த மாதிரி ரெசிபிலாம் வந்து பண்ணும்போது அந்த தேங்காயோட அந்த பிளாக் கலர் தோல் வந்து அதில் போகாமல் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு அந்த பின்பக்கத்தில் இருக்கிற அந்த தோல் எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துருங்க. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற அந்த ஒயிட் கலர் தேங்காய் சட்னி எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த ப்ரௌன் கலர் தோல் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக வந்து பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2-3 சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சு இந்த தேங்காய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் வந்து தேங்காய் வாங்குறீங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்காய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி சின்ன சின்ன பீசஸாக தான் கட் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ண போகிறேன். பாருங்கள், அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி எவ்வளோ தேங்காய் வேணும்னாலும் நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான இன்னொரு டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதே தேங்காய் வச்சு இட்லி மாவெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா புளிப்பாயிடுச்சுன்னா நிறைய பேர் கொட்டிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அரிசி மாவும் ரவையும் கலந்து தோசை ஊற்றுவோம். அப்படியும் இல்லை அப்படின்னா குழிப்பணியாரம் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா. ஆனால் நம்ம வந்து தோசையும் சரி இட்லியும் சரி ரொம்ப சூப்பராக மாவு புளிப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ரொம்ப சூப்பராக புதுசான மாவில் செய்கிற மாதிரியே செய்ய முடியுங்க. அதுக்கு இந்த தேங்காய் மட்டுமே போதும். பாருங்கள், அந்த புளிப்பான மாவில் எப்படி நம்ம தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்ல மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் வந்து இட்லி ஊற்ற போகிறீங்க அப்படின்னா இதை இப்படியே சேர்த்துக்கோங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு பின்பக்கம், அதாவது தேங்காய்க்கு பின்பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் தோல் வந்து நான் எடுக்க சொன்னேன். எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இட்லியில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு தெரியாது. அதே சமயத்தில் இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூ போல் நல்ல வெள்ளையாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பாலாவும் நீங்கள் வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் தோசை ஊற்றிக்க போகிறீங்க அப்படின்னா கூட இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா உங்களோட தோசை வந்து நல்ல மொறுன்னு நல்ல செவந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும்.
நம்ம நார்மலாக ஊற்றுற தோசை மாவை விட கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாவு. கண்டிப்பாக இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் பழைய மாவு வந்து கண்டிப்பாக கீழே கொட்டாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கிச்சன் டிப்பெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பணமும் நேரமும் வந்து வீணாகாது. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ்னு எதுவுமே தேவைப்படாதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்ததுனால அவ்வளோ ருசியாக இருக்கும். சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாது. லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் நான் இதை வந்து மூடி போட்டு மூடி வைக்கிறேன். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு போடுற இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி நான் போட்டிருக்க வீடியோஸோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.